இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தி இந்தாங்க. சித்தி தலை கீழே இருக்கு. எனக்கு தெரியும். ரொம்ப தான் கத்து கொடுக்காத மைண்ட்லெஸ் கேர்ள். இப்ப நான் சொல்ல போறத கவனமா லிஸ்டன் பண்ணுங்க. எல்லா ஏற்பாடுகளையும் நல்லா பண்ணிடணும். எதுவும் லெஃப்ட் ஆக கூடாது. ஆல் கோ குட் குட். சரியா? குட் குட் மாம். என்ன ஏற்பாடுகள் நடக்குது? அட கடவுளே, என்ன பேசுற நீ? என்னோட பொண்ணுக்கு கல்யாணம். கூல். யார் உங்க பொண்ணு? வெயிட், வாட்? எனக்கு கல்யாணமா? உனக்கு இல்லாம வேற யாருக்கு? உன்னோட கல்யாணத்துக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் இல்லம்மா, பிரிப்பரேஷன். அதேதான், சேம் டு சேம். உனக்காக ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. லார்ஜ் ஹவுஸ்ல இருந்து, பணக்கார குடும்பத்துல இருந்து. எக்ஸ்கியூஸ் மீ, முதல்ல பையன் எப்படி இருக்கான் அத சொல்லு. அதுவும் என்ன ஒரு வார்த்தை கேட்காம நீ ஃபிக்ஸ் பண்ணுவியா? என்னோட சாய்ஸ் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன அப்படி என்னதான் சாய்ஸ்? என் கூட இந்த மாதிரி மவுத் வாக்கிங் பண்ணாத. உன்னோட சாய்ஸ் அப்படி என்னன்னு சொல்லு. ரிஷி மாதிரி இருக்கணும். அட வேற எதுவும் இல்லனாலும் ஆயுஷ் மாதிரியாவது இருக்கணும் இல்லையா? டெல் ஆயிடுச்சா? இப்போ மவுத்த க்ளோஸ் பண்ணு. உனக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். வாட் ஸ்டாண்டிங் வை? போய் ஏற்பாட்டெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. வரப்போற பண்டிதரும் அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. அவர் என்ன சொன்னாலும் அது பிரம்ம வாக்கு மாதிரி. அவர் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம நேஹாவை புடிச்சு போயிடுச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டுல சரின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அதனால்தான் சொல்றேன், எங்கேயும் எந்த குறையும் இருக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங்? சரி சரி சித்தி. கோ வேனிஷ். யூ சரியான அவுல். என்ன உனக்கு சொல்லாம இருப்பேனா? இப்ப நான் டெல் பண்ண போறத கவனமா கேளு, சரியா? ஷாலு, அதுக்கு இந்த டப்பா போதுமா? நல்ல கதையா இருக்கு. நேஹாக்கு ரிஷி மாமா மாதிரி பையன் வேணுமா? சரி, மாமா மாதிரினா ஒத்துக்கலாம். ஆனா ஆயுஷ் மாதிரி ஏன் பையன் வேணும்? நேஹாக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுக்குமே அவர் பிடிக்குமே. எனக்கும் அவரை மாதிரி தான் வேணும். உனக்கு? சாரி 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 சாரி. ஷாலு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? என்னமோ தப்பு நடக்குதுன்னு உனக்கு தோணவே இல்லையா? தப்புனா என்ன தப்பு? இல்ல, திடீர்னு நேஹாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. இவ்ளோ அவசரமா? சித்தி இதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசினதே இல்லையே. அதோட திடீர்னு ஒரு பெரிய வீட்ல இருந்து வரன் வேற வந்திருக்கு. இது உனக்கு வித்தியாசமா தெரியல? அட நல்லது தானே. இந்த வீட்டுல இருக்க தலைவலி போதும்ல. எங்க சித்தியே ஒரு மாதிரி. அவங்க ஸ்பெஷலா ஏதாவது பண்ணாம இருந்தாதான் அதிசயம். சொல்ல போனா சித்தி எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் சரி, இருந்தாலும் தப்பு நடக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சித்தி வேற ஏதோ ஐடியா பண்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல. நடக்கிற விஷயத்துக்கும் அக்காக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காதுல்ல? இவ்ளோ தடவை நான் இதை யோசிச்சு பார்த்தாலும் மனசுல உன் மேல இருக்கிற வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. நீ எப்படி மலிஷ்கா கூட இப்படி எல்லாம் நடந்துகிட்ட? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறது உனக்கே புரியுதா? உனக்கு இதெல்லாம் தெரியுதா? நீ மலிஷ்கா கிட்ட இருந்து அவரோட மானம் மரியாதைய பறிச்சிருக்க. ஒரு பொண்ணு எப்பவுமே தன்னுடைய மான மரியாதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா. நீ அது மொத்தத்தையுமே அழிச்சிருக்க. எனக்கு இப்ப நீ பதில் சொல்லு. அப்ப எதுக்காக ஏன் கூட உறவு கொண்டாடின? லக்ஷ்மி, எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நம்ம ரெண்டு பேருக்கும் நடந்த கல்யாணம் இருக்கே, அது மிகப்பெரிய பொய். மலிஷ்காவோட வாழ்க்கையவே நீ பாலாக்கிட்ட. சொல்ல போனா உனக்கு டிவோர்ஸ் கொடுத்ததே நல்லதா போச்சு. இல்லனா நீ என்னோட வாழ்க்கையும் பாலாக்கிருப்ப. லக்ஷ்மி ப்ளீஸ். உங்ககிட்ட எனக்கு நிறைய பேச வேண்டியிருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன். நான் உன்னை எவ்வளவு மதிப்போட வளர்த்தேன். ஆனா நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துட்டு இப்படி வந்து நின்னுட்டு இருக்கே ரிஷி.
கிரண், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்துடு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். மல்லிஷ்காவை தாண்டி என் சொந்தம்னு நினைச்சது, என் குழந்தைய நினைச்சது உன்னை மட்டும்தான் ரிஷி. ஆனா நீ இந்த மாதிரி ஏன்? இதோ இந்த நீலம் என்ன உன்கிட்ட அனுப்பி உன்னை தண்டிக்க சொல்ற. இவ சில நேரங்கள்ல உன்னை கொஞ்சமா திட்டுவா, அப்பவும் உனக்காக நான் பேசுவேன். உன்னை அப்படியே என் பின்னாடி நான் மறைச்சுப்பேன். ஆனா நீயும் நேரா என் கிட்ட தான் ஓடி வருவ. என்னுடைய இந்த பாசத்துக்கும் இந்த அன்புக்கும் இவ்வளவு பெரிய விலையா? இப்படியா பண்ணுவ? ஏன் ரிஷி? அதோட இதை விட பெரிய சாபம் ஒரு அம்மாவுக்கு வேற எதுவும் இருக்காது. நான் எல்லாம் கேட்டேனே. இதோ இவ பேசினது கேட்டு உன்கிட்ட நான் பல தடவை கேட்டேனே. நாங்க கேட்டுக்கிட்டே இருந்தோம். நாங்க கேட்டு கேட்டு ஓஞ்சி போயிட்டோம். ஆனா நீ சொல்லவே இல்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என் பொண்ணு எதுக்காக விஷம் சாப்பிட்டா? இப்ப உயிருக்கு போராடுறா. ஆனா நீ வாய கூட திறக்கல. உண்மையை எங்க கிட்ட இருந்து மறைச்ச. ஏ ரிஷி, what did I do? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? ஆண்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. போதும். முதல் முறையா இந்த நீலம் ஓபராய் தலை குனிஞ்சு நிக்கிறா. அதுவும் உன்னால. என் மகனா இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான். எப்படி ரிஷி உன்னால இந்த கேவலமான காரியத்தை பண்ண முடிஞ்சது? எஸ், நான் என்ன நினைச்சனோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி நடக்க போகுது. அண்ட் இப்போ என்னோட என்ட்ரி. லக்ஷ்மி, உனக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்காக எல்லாரும் முன்னாடி இதை சொன்ன? நவ் லுக் வாட் யூ ஹவ் டன். உன்னாலதான் இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஹவ் குட் யூ? மாம், அது நீ என்ன அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம என் பேரையும் கெடுத்துட்ட, என் நம்பிக்கையும் கெடுத்துட்ட. மாம், போதும். உன் வாயால என்ன அம்மான்னு கூப்பிடாத. நீ ஒவ்வொரு தடவையும் அம்மான்னு கூப்பிடும்போது அவமானப்படுறேன்டா. உன்னை பெத்ததுக்காக இந்த நிமிஷம் நான் வெக்கப்படுறேன். என்ன ஆச்சு ரிஷி? நீ என்னோட மகன். நீ இந்த மாதிரி வேலை பண்ணி நம்ம கலாச்சாரம், என்னோட வளர்ப்பு, பேரு, புகழ் எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக்கிட்ட. ஒரே ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே அழிச்சிட்ட.